எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். சாகேதா वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் we have come to the end of Hamsa Gita. 30 ஸ்லோகம் முடிச்சிட்டோம். இருக்கதே 40 ஸ்லோகம் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் நம்ம we will finish it off. இப்ப நம்ம 30வது ஸ்லோகத்துல என்ன சொல்றோம்னா, நம்ம அன்லிமிட்டெட் ஆத்மான்றது சர்வவியாபியா இருக்கிறதுன்றத நம்மளால ஒத்துக்க முடியாம, அதை ரியலைஸ் பண்ணாம, நான் என்பது இந்த லிமிட்டெட் செல்ஃப் தான் நான் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் அல்லாதது, அந்த நான் அல்லாதது எல்லாமா சேர்த்து நமக்கு ஒரு வேத தத்துவத்தை தான் கொடுக்குதே தவிர ஆத்ம தத்துவத்துல நம்மள போய் அதுல முங்கி இருக்கிறதுக்கு நமக்கு விட மாட்டேங்கிறது. பிகாஸ் ஐ see only differences. நான் வேற, நீ வேற தான். நீயும் நானும் ஒண்ணுன்றது ஒரு லெவல்ல தான் ஒண்ணு, எல்லா லெவல்லையும் நீ நானும் ஒண்ணு இல்ல. அந்த பேதத்தை நம்மளால தாண்டி போக முடியல. அதனால இந்த மாதிரி இந்த பேத புத்தி இருக்கிறதுனால நானு, என் சம்சாரம், எனக்கு அதுல இருந்து வர பிரச்சனைகள், பந்த பாசங்கள் எல்லாம் நம்ம தாக்கும்போது எங்க நான் ஆனந்தமா இருக்கிறது, அது காணாம போயிடுறது. என்னதான் 30 ஸ்லோகத்துல பகவான் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம எப்படி கடைபிடிக்கிறது புரியுது, மண்டையில புரியுது, எல்லாத்துக்கும் எனக்கு எழுதலாம், நான் 1 லட்சம் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நான் அத உணர்ந்து நான் அதுவாக ஆவது எப்போது அப்படின்றது, அதுக்கு ஒரு முயற்சி வேணும். ஆனாலும் இந்த பகவானோட ஒரு கிருபை வேணும். எப்ப அந்த கிருபை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த 31வது ஸ்லோகம், முதல்ல ஸ்லோகத்தை அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஆத்மாவை தவிர மத்த எல்லாம் மாயை. எனவே இந்த யாகங்கள் யஜ்ஞங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கே, அதனால நிறைய பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு, நீ சுதர்ஷன ஹோமம் பண்ணு உனக்கு உடம்பு நல்லாயிடும், ஜோதிஷ் ஹோமம் பண்ணு உனக்கு நேரா பிரம்ம பதவி, இந்த மாதிரி நிறைய யாகங்களும் யஜ்ஞங்களும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் கோவில் போயிட்டு வருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு வேதங்கள் சொல்றது. அப்படின்னா வேதம் சொல்றதெல்லாம் பொய்யா? வேதம் அப்ப புளூரலிஸ்டிக் ஐடியாவை தானே சொல்லி இருக்கு. அப்ப அந்த வேதம் சொன்ன அந்த பல இது அப்படின்றாங்க. ஏக தத்துவத்தை எங்க சொல்லி இருக்காங்க? ஏக தத்துவத்தை வேதங்கள் சொல்லி இருந்துச்சுன்னா, நீ யாகம் பண்ணு, யஜ்ஞம் பண்ணு, இந்த யாகம் பண்ண இந்த ஒரு பயன் வரும் அப்படின்னு பலவிதமான பயன்களை சொல்லுதே, அதெல்லாம் வேஸ்டா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா? அதெல்லாம் மாயை அப்படின்னு பகவான் எங்க இந்த 31வது ஸ்லோகத்துல சொல்றாரு. ஆத்மாவை தவிர மற்ற எல்லாம் மாயை. எனவே யாகங்கள் யஜ்ஞங்களும் அவற்றில் கிடைக்கும் பலாபலன்களும் எல்லாம் மாயைத்தான். அதெல்லாம் கனவுல எப்படி உனக்கு ஒரு பொருள்களை வச்சுன்னு நீ கனவு காண்றியோ அது மாதிரிதான் அதே அப்படின்னு. இதையே விழிப்பு நிலை ஒரு கனவு நிலை போலதான் சொல்லிட்டு 30வது ஸ்லோகத்துல நம்ம 29வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா?
கனவுல முழிச்சுண்ட உடனே கனவுல வந்த பிரச்சனைகள் விழிப்பு நிலையில இல்ல. ஆனா விழிப்பு நிலையில இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. நீ இந்த ஞான கண்ணை திறந்து இன்னொரு விழிப்பு நிலைக்கு நீ போகணும். இன்னொரு ஒரு ஆத்ம தத்துவம் என்ற ஒரு 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 சப்ஜெக்டுக்கு யூ ஷுட் பிகம் அவேர் ஆஃப் இட். அதுக்கு நம்ம விழிப்பு நிலையில வரும்போது கனவு நிலை பொருள்கள் விழிப்பு நிலையில காணாம போன மாதிரி இப்ப இருக்கிற பிரச்சனை ஆத்ம தத்துவத்துல நீ நிலைச்சிருந்தா போயிடும் அப்படின்னு சொல்றது. அப்ப ஏன் வேதங்கள் இப்படி சொல்லுச்சு? வேதங்கள் 4 வேதங்கள், 4 வேதங்களிலும் 4 பாகங்கள் இருக்கு. சாரி, சம்ஹிதா, பிராமணாஸ், ஆரண்யகாஸ், உபனிஷத்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் 3/4 ஆஃப் வேதங்கள் இந்த புளூரலிஸ்டிக் ஆட்டிடியூடு தான் நமக்கு சொல்லி தருது. சொல்லி 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 அதெல்லாம் போய் ஆரண்ய காசு வரும்போதுதான் ஓரளவுக்கு நம்ம இதெல்லாம் ஒரு வேஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரண்யத்தை தேடி போய் உபனிஷத்தை படிக்கிறோம் இல்லையா? அந்த உபனிஷத்துல இந்த ஏக்க தத்துவத்தை தான் ரொம்ப பிரக்கியாதியாக பேசுறாங்க. அப்படின்னா இந்த கர்மகாண்டம் தேவை இல்லையா? வாழ்க்கையில நான் மத்தது எதையுமே அடைய வேண்டியது இல்லையா அப்படின்னா அது எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் வேணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க விளக்குறாங்க. இந்த தத்துவத்தின் அடிப்படையில், எந்த தத்துவத்தின் அடிப்படையில்? வேதங்கள் சொல்லக்கூடிய யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாம் மாயேன்னு சொன்னாரே அந்த தத்துவத்தின் படி இந்த வேத புத்தி சுத்தமா அடிபட்டு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப ஏக்க தத்துவத்தையும் நீ சொல்ல மாட்டேங்கிற, யாகம் செய்ய யஜ்ஞம் செய்ய அதெல்லாம் மாயேன்னு வேற சொல்ற. நான் எப்படிப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழம்பிட்டு இருக்கும்போது பகவான் நம்மள விடமாட்டாரு அந்த மாதிரி. அதுக்கும் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தானே போவார் இல்லையா? அடுத்ததாக ஏன் இந்த மாதிரி இந்த பேத புத்திகள்ல இருந்து நம்மளால ஏன் விடுபட முடியல? அதுக்கு முன்னால சொல்ல வழிமுறைகள் தேவையா அப்படின்னு நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திக்கலாம். இப்போ வாழ்க்கையில என்ன வேணும்? நமக்கு தர்ம அர்த்த காமா அப்படின்ற புருஷார்த்தங்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த புருஷார்த்தங்கள் நான் தர்ம வழியில நடக்கணும். இந்த திருக்குறள் கிளாஸ்ல அவை குரல் கிளாஸ் வந்தவங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல? சார் தானே அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார்ல. இதெல்லாம் வேணும். எப்ப வேணும்? வாழ்க்கையில நான் நிறைய பாதைகள் கடந்து 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 நான் போயிட்டு இருக்கேன். எங்க ஏன் போறேன்? இந்த பாதையில இருந்து நான் முதல்ல பிஎஸ்சி படிக்கணும், அதுக்காக நான் காலேஜ்ல சேர்றேன். சோ என்னோட இலக்கு பிஎஸ்சில சேர வேண்டியது. அதுக்காக நான் 11th படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், காலேஜ். இதெல்லாம் வழி பாதை. பாதையில நம்ம பயணம் செஞ்சு இலக்கு அடைஞ்ச அப்புறமா பாதையோட மகத்துவம் குறைஞ்சிடுது இல்லையா? எஸ், அப்கோர்ஸ். நான் பிஎஸ்சி படித்தேன், அதுக்கப்புறம் எம்எஸ்சி படித்தேன். ஏன் இதெல்லாம் படிக்கணும்? நல்ல மார்க் வாங்கணும். ஏன் நல்ல மார்க் வாங்கணும்? நல்ல மார்க் வாங்கினா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச அப்புறமா அந்த மதிப்பெண்களோட மகத்துவம், நான் 90% வாங்கினேன் அப்படின்னு போர்டு மாட்டிட்டேன் ஆபீஸ்ல தெரிய போறோம் இல்ல இல்லையா? அங்க ஒரு 40 மார்க் வாங்கினவங்க கூட என்னை விட சாமர்த்தியமா அங்க வேலை செய்யலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப நான் படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்டா? 9ஆம் கிளாஸ் மண்டையை உடைச்சுக்கிட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரிய புரிஞ்சுட்டோம். அந்த ட்ரிக்னாமெட்ரிய நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இல்லையே, அது எங்கேயுமே வரலையே என் வாழ்க்கையில. ஒருவேளை நான் மேத்ஸ் டீச்சரா போயிருந்தானே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் மெடிசன் படிச்சேன், நான் என்ஜினியரிங் படிச்சேன், இதெல்லாம் எங்கடா வந்திருக்குன்னா எங்களுக்கு பிஎட் படிக்கும் போது முதல் கிளாஸ்ல கொடுத்த முதல் பாடமே வாட் இஸ் எஜுகேஷன். Education is that which brings a radical change in the behavior of a person. நான் படிக்காததுக்கும் பிஎஸ்சிக்கு முந்தினதுக்கும் பிஎஸ்சி முடிச்சதுக்கும் there must have happened some changes in me. அந்த changes towards the betterment. அதுல என்னப்பா படிச்சவன் நீ இப்படி பிஹேவ் பண்றிய அப்படின்னா அப்ப படிச்சவன் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நான் படிச்சேன், 8ஆம் கிளாஸ் படிச்சேன், 9ஆம் கிளாஸ் படிச்சேன், பிஎஸ்சி படிச்சேன், எம்எஸ்சி படிச்சேன், வேலைக்கு பண்ணேன், கல்யாணம் பண்ணிட்டேன். இது எல்லாமே நான் படிச்சு முடிச்சு கல்யாணம் ஆன அப்புறமா நான் படிச்சதெல்லாம் ஒதுங்கிடுச்சு.
அப்புறமா வந்து இந்த கல்யாணம் பண்ணின்றதெல்லாம் ஒதுக்கிச்சு. வாழ்க்கையில சில விஷயங்கள் ஒதுங்கி 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 போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாவற்றிலையும் இருந்தது நான் தான். இப்போ இந்த ஏக்க தத்துவத்தையும் இந்த புளூரலிஸ்டிக் ஆட்டிடியூடையும் பெரிய அளவுல விட்டுடலாம். நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜெயஸ்ரீ படிச்சா, கல்யாணம் பண்ணிண்டா, வேலைக்கு போனா, சம்பாதிச்சா, இதுல எல்லாம் கான்ஸ்டன்டா இருந்தது ஜெயஸ்ரீ. ரைட்டா? எப்படி கனவுலையும் விழிப்பு நிலையிலையும் அப்புறமா ஆழ் தூக்கத்திலையும் நான் என்ற அந்த உணர்வு இருந்ததோ, அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பல விதமான ஒரு சிச்சுவேஷன்ஸ்லயும் கான்ஸ்டன்டா இருந்தது நான். இந்த கான்ஸ்டன்டா இருந்தது, சிலது மறைஞ்சது. இந்த மறைஞ்சதெல்லாம் மாயை, கான்ஸ்டன்டா இருந்தது நிஜம். அதுதான் ஏக்கத்து நிஜ ஆத்ம தத்துவம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப நம்ம வந்திருக்கோம். இதுக்கு வந்து ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க சான்ஸ்கிரிட்ல, அன்வய யதிரேகா அப்படின்னு சொல்றாங்க. எப்பவும் கான்ஸ்டன்டா இருந்தது. 5ஆம் கிளாஸ் படிச்சதுல இருந்து 75 வயசுல இருக்கக்கூடிய ஜெயஸ்ரீ வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில எல்லாம் இருந்தது ஜெயஸ்ரீ. சோ நான் சாஸ்வதமா இருந்தேன். இதுக்கு வந்து சாஸ்வதமாக இருக்கக்கூடியதுக்கு அன்வயா அப்படிங்கிறாங்க. எதோ வந்து 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 போச்சே, அதெல்லாம் சாஸ்வதம் இல்லாதது, அதுக்கெல்லாம் அந்த வியதிரேகா அப்படின்னு சொல்றாங்க. எது சாஸ்வதம் இல்லையோ அதே மாயா அப்படிங்கிறாங்க. மாயா என்றாலே அளக்கக்கூடியது. சான்ஸ்கிரிட்ல வந்து தெரிஞ்சவங்களுக்கு மாப்பிக்கான்னு சொல்லுவோம். ஸ்கேலுக்கு பேரே மாப்பிக்கா. ஏன்னா அது அளக்கிறது. இந்த அளக்கிறதுக்கு தான் மாயை. அப்படி எதெல்லாம் அளக்கக்கூடியதோ அதெல்லாம் மாயை. இப்ப எங்க அண்ணா ஒருத்தர் 1927 பிறந்தாரு, 2011 செத்து போயிட்டாரு அப்படின்னா அவரோட வாழ்க்கை இந்த வயசுல இருந்து இது மைனஸ் பண்ணா வர்றது. ஐ கேன் மெஷர் ஹிஸ் லைஃப். ஹி வாஸ் அலைவ் ஃபார் 91 years அப்படின்னு நான் அளக்கலாம். இப்ப நான் இந்த சோஃபாவை அளக்கணும் அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு இங்க முடிப்பேன். சோ எதுக்கு ஒரு ஆரம்பத்துல ஆரம்பிச்சு ஸ்கேல வச்சுக்கிண்டு அது முடியற மட்டும் நான் அந்த டேப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். அததான் அளக்கக்கூடியது. எங்க நான் ஸ்டேப் வைக்கணும்? அங்க தூரத்துலன்னா என்னால எப்படி அளக்க முடியும் இல்லையா? சோ அளக்கக்கூடிய ஆரம்பமும் முடிவும் எனக்கு தெரியணும். அப்பதான் நான் அதை அளக்க முடியும். என்னோட ஆரம்பம் எனக்கு தெரியும், என்ன முடிவு தெரியாது. ஒரு நாள் முடியும் இல்லையா? சோ அதனால இதெல்லாம் மாயை. இதெல்லாம் நம்ம அளக்க. இருப்பு இருந்தது, இருப்பு இல்லாம போனது, அதெல்லாம் மாயை. நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ரைட்? அந்த சந்தோஷம் இப்ப மனசுல மெமரியா இருக்குதே தவிர ஐ எம் நாட் ஸ்டில் த எக்ஸ்பீரியன்சர் ஆஃப் தோஸ் சிச்சுவேஷன்ஸ். அதனால அதெல்லாம் எதெல்லாம் அன்வயா, எதெல்லாம் வியதிரேகா, எதெல்லாம் சாஸ்வமானது, எதெல்லாம் சாஸ்வதம் இல்லாதது அப்படின்னு நம்மனாலே புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து திருப்பியும் அந்த விழிப்பு நிலை, கனவு நிலை தான் நமக்கு வந்து கை கொடுக்குது. 32வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, விழிப்பு நிலையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், நான் முழிச்சுட்டு இருக்கேன். ஐ எம் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட். என்ன சுத்தி இருக்கிற அந்த உலகத்துல இப்போ சொல்லுமா வியக்தி, வஸ்து, பரிஸ்திதி அப்படின்ற ஆட்களோட நான் பழகிறேன், பொருட்களை நான் உபயோகிக்கிறேன், சந்தர்ப்பங்கள்ல தாண்டி தாண்டி வரேன். இந்த 3 தான். இந்த 3ஐயும் நான் என்னோட ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்கள், இந்த உடம்பு, மனசு, புத்தி, இதால நான் அனுபவிக்கிறேன். இப்ப நான் வந்து இந்த பொருளை நான் பாக்குறேன். பொருள் என் கையில இருக்கு, அதை தொட்டு நான் பாக்குறேன். கனவுல வந்து இது வந்து விழிப்பு நிலையில ஆக்சுவலா பாக்குற விஷயம். கனவு நிலையில கூட நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்றேன். அங்க மனுஷர்கள் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். அங்க பொருட்கள் கிடையாது, நான் எல்லாத்தையுமே சமைக்கிறேன், பிரியாணி பண்றேன், எல்லாம் பண்றேன். அங்க ஒரு அரிசி கூட கிடையாது. அங்க பொருட்கள் கிடையாது, ஆட்கள் கிடையாது,
அதுல இருக்க சந்தர்ப்பங்களும் கிடையாது. நான் தூங்கிட்டு இருக்கேன். ஒரு 4 மணி நேரம் தூங்குனேன்னா அந்த 4 மணி நேரம் நான் தூங்குறதுதான் அங்க, வேற எதுவுமே இல்லை. ஆனா 100 கனவு வருது. அந்த கனவுல நான் இதை எப்படி நான் பொருட்களை தொட்டு உணர்ந்து உண்டு மகிழ்ந்து அனுபவிக்கிறேனோ அந்த மாதிரி அந்த கனவுலயும் எனக்கு அனுபவங்கள் வருது. பொருள்கள் இல்லாம நான் இப்ப விழிப்பு நிலையில கண்ணால இதை பாக்குறேன்னா, கண்ணை மூடிட்டு தூங்கும் போது மனதால பாக்குறேன். அங்க எல்லாத்தையுமே செய்யக்கூடியது என்னோட மனசும் ஒன்றுதான். அந்த மனதால நான் அனுபவிக்கிறேன். மனதால நான் அனுபவிக்கிறத நான் என்னோட நினைவுகளால நிறுத்தி வச்சுட்டு இருக்கேன். காலையில எழுந்து சொல்றேன், ஸ்கூலுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்டே நீயும் நானும் நேற்று சினிமாக்கு போனோமே, சூப்பரா இருந்தது உன்னோட நான் ராத்திரி, அப்படியா அப்படின்னு பாவா. அந்த கதை ஞாபகம் இருக்கான்னு அவளுக்கு ஞாபகம் இருக்குமா? ஷீ இஸ் நாட் தேர் இன் மை ட்ரீம். என்னோட கனவுல அவ வந்தா, நானும் என் ஃப்ரெண்டும் கனவுல சினிமாக்கு போனோம். அந்த உணர்வு, அதை அனுபவித்தவன் நானு. அதோட மெமரியை வச்சுட்டு இருக்கவங்க, ஞாபகத்தை வச்சுட்டு இருக்கவன் நானு. என் ஃப்ரெண்டு வந்தா கூட அவகிட்ட போய் நான் கேட்டானா அவளுக்கு இருக்குமா? சோ இங்க the experiencer and the person who is remembering, கர்த்தா போக்தா ரெண்டுமே நான் தான். ஆனா விழிப்பு நிலையில நாங்க 2 பேரும் சினிமாக்கு போனோம்னா அவளுக்கும் அந்த ஞாபகம் இருக்கும், எனக்கும் அந்த ஞாபகம் இருக்கும். சோ இந்த விழிப்பு நிலை கனவு நிலையில இருந்து கொஞ்சம் வேறுபட்டது. கனவு நிலை விழிப்பு நிலை மாதிரியே இருந்தாலும் அதனுடைய பெராமீட்டர்ஸ் எல்லாம் ஆர் டிஃபரெண்ட். சோ அங்க நான் அனுபவிச்சத வாழ்க்கையில, ஆனா என்ன சொல்றாங்க, வாழ்க்கையில நம்ம என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ எனக்கு தெரியாதது எனக்கு கனவுல வராது. நான் பார்த்தது அனுபவிச்சது என்னோட மெமரியில இருந்துதான் அது ஒரு சினிமா படம் மாதிரி ஓடுறது இல்லைங்களா? சோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப அந்த கனவுல வந்தது நான் என்ற ஒரு உணர்வு. நான் சினிமாக்கு போனேன், நான் இந்த செஞ்சேன், நான் ஊருக்கு போனேன், என்ன புலி துரத்துச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோமே, அந்த நான் நிஜமா பொய்யா? அது சாஸ்வதமானதா மாயையானதா? எனக்கு எண்ணங்கள் இருக்கே, அந்த எண்ணங்கள் தானே நான் அனுபவிச்சேன் அப்படின்னா பகவான் என்ன சொல்றாரு, அந்த எண்ணங்கள் நீ இல்லை. யூ ஆர் நாட் தோஸ் தாட்ஸ். அந்த தாட் எந்த ஒரு மையத்திலிருந்து வந்ததோ, எதுல இருந்து வரும் எனக்கு எண்ணம்? என்னோட கான்சியஸ்னஸ். as long as I am a conscious being, எனக்கு எண்ணங்கள் வரலாம். அப்போ அந்த எண்ணங்கள் வருவதற்கு இந்த கான்சியஸ்னஸ் தான் இம்பார்ட்டன்டே தவிர எண்ணங்கள் முக்கியம் இல்லை. இஃப் ஐ எம் நாட் கான்சியஸ் ஆஃப் மை செல்ஃப், அப்போ தூக்கத்துல கூட என்னோட கான்சியஸ்னஸ் அலைவா இருக்கு, என்னோட சித்தம் ஓப்பனா இருக்கு. சித்தம் அலைவா இருக்கிறதுனாலதான் கனவுல கூட எண்ணங்கள் வருது, சரி இல்லைங்களா? இப்ப இந்த கனவுல வந்த எண்ணங்கள் வாழ்க்கையில எப்படி இருக்க முடியுமோ அது போல இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நம்மளுக்கு பிரச்சனைகளை தரது அப்படின்னு நம்ம புரிஞ்சுண்டு, கனவுல இருந்து நான் ஒரு புலி துரத்துச்சு, அந்த புலிவை நம்ம தான் உருமுச்சு, அந்த உருமல்ல பயந்துட்டு நான் எழுந்துட்டேன். அப்போ நான் அந்த கனவு நிலையில இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த கனவுல உருமல் தான் காரணம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் தான் என்ன ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு போக முடியும். சோ இந்த பிரச்சனைகள் எங்க வருது? எண்ணத்துல வருதா, மனதுல வருதா அப்படின்னு நம்ம ஆழ்ந்து யோசிக்கணும். யோசிச்சு இந்த எண்ணங்கள் அற்ற ஒரு நிலைக்கு போகும்போது, எப்படி டிவி ஆஃப் பண்ண உடனே அந்த ஸ்கிரீன்ல எதுவுமே இல்லையோ அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் காணாம போகும்போது மனசு காலியாயிடும். காலியா ஏன் ஆகணும்?
அதே அந்த அந்த மெடிடேஷன் பண்ணும்போதுதான், மெடிடேஷன்னா இப்படி உட்கார்ந்து பண்ணணும்னு இல்ல, மனதுல அந்த எண்ணங்கள் வந்து வர 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 வந்து அதை வந்து நம்ம காலி பண்ணிட்டே வரணும்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். இந்த காலி பண்ணிட்டு மனது காலியா இருக்கும்போது பகவான் வெயிட் பண்ணிட்டே இருப்பாராமா. அவர் உள்ள வரணுமே. இப்ப நான் இந்த ரூமை நான் வாடகைக்கு விடணும்னா இந்த ரூமை காலி பண்ணி கொடுத்தாதானே வாடகைக்காரன் வருவான். நான் எல்லாம் சாமானியம் போட்டு இந்த ரூமை எடுத்துக்கோன்னு அவன் வருவானா? வரமாட்டான். அந்த மாதிரி பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்ப நீ உன்னோட ரூமை காலி பண்ணி எனக்கு தரப்போற. சோ காலி பண்ண உடனே எப்படி ஒரு வீடு கிடைக்காத டபால்னு வந்து இந்த வீட்டை புடிச்சு போனோம், அந்த மாதிரி. நடுவுல அன்மியூட் பண்ணாதீங்க. சோ அந்த மாதிரி நம்ம அந்த மனசை காலி பண்ணி வைக்கும் போது அதுல பகவான் வந்து டபால் உள்ள புகுந்து பாராமா. சோ அதனால அந்த மனசை நம்ம காலி பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி காலி பண்றது, இந்த மாயையில இருந்து நான் எப்படி தப்பிச்சுன்னு வர்றது அப்படின்னு 33வது ஸ்லோகத்துல சொல்ற. இந்த விதமாக சித்தத்தின் 3 நிலைகளை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து இவையெல்லாம் மாயை, நான் என்ற ஆத்ம சைத்தியத்தின் மேல் இதெல்லாம் படிஞ்சிருக்கு. எப்படி வைரத்தை நம்ம பூமியில இருந்து தோண்டி எடுக்கும் போது அதுக்கு எந்த விதமான பளபளப்பு அது வைரம் மாதிரியே தெரியாது. அது மேல ஏகத்துக்கு என்கிரஸ்டேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுக்கணும். சில சமயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். அதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி இந்த சித்தம் என்ற நான் ஒரு பரிசுத்தமா இருக்கேன்னு அதுல என்னோட இந்த பிரகிருதி தத்துவமும் மனதும் அதுமா எல்லாமா சேர்த்து அது எங்க உள்ள இருக்குன ஆத்மாவை மூடின்னு இருக்கு. இந்த மூடின்னு இருக்கிறதுதான் மாயை. இந்த மாயைனா என்ன பண்ணணும்? ரொம்ப கஷ்டம். இது பகவானே சொல்லிட்டார், இந்த மாயை உன்னால கடக்க முடியாதது. நீ என் கைய பிடிச்சுக்கலன்னா இந்த சமுத்திரத்துல துபகட்டின்னு விழுந்துருவ. அதனால நீ வந்து என்னோட சரணாகதி பண்ணணும். பகவான நம்ம உள்ள புடிச்சு வச்சுக்கணும். அவர் தான் வந்து என்ன கைய பிடிச்சுன்னு கூட்டின்னு போவார் இல்லையா? அதுதான் பகவத்கீதையில 15th சாப்டர்லயே என்ன சொல்றாங்க, அஸ்வத்த மூல். இந்த ஒரு அஸ்வத்த மரம் இருக்கு, அது ஊர்துவ மூலம், அத்தக சாக்கா, அதோட வேர்கள் மேலே இருக்கு, இலைகள் கீழே இருக்கு, அதெல்லாம் தான் வேதங்கள் அப்படின்னு சொல்லுவான். இந்த மரத்தை நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு போடுறன்னா ஒன்னும் ஆகாது. அசங்க சஸ்திரேன, இந்த ஒரு திடமான அசங்க நோ, ஐ எம் நாட் கோயிங் டு கெட் காட் இன்டு ஆல் தீஸ் திங்ஸ். இந்த எந்த ஒரு விதமான மாயையில நான் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு திடமான ஒரு மனதோட இந்த மாயை என்ற ஒரு பெரிய அந்த மரத்தை ஒரே போடு அப்படின்னு கொஞ்சமே இன்னைக்கு இந்த கதையை வரைக்கும் நாளைக்கு மேற்கு பக்கத்துல இருக்கதான் வரைக்கும் அந்த கதையெல்லாம் அவ அது துளிர் விட்டுண்டே தான் இருக்கும். அதனால ஒரேடியா போடணும். எதால போடணும்? ஒரு பெரிய கத்தி. அந்த கத்தி வந்து அப்பப்ப கூறு முழங்கி போயிடுறது, அதுக்கு வந்து ஷார்பன் பண்ண வேண்டாமா? அந்த கத்தியை எப்படி ஷார்பன் பண்றதுன்னா அறிவுரைகளை கேட்டுட்டே இருக்கணும், ஸ்கிரிப்சர்ஸ படிச்சுட்டே இருக்கணும், பாகவதத்தை படிச்சுட்டே இருக்கு. நேத்து கூட கேட்டேன், பாகவதத்தை நீ படிக்கலன்னா நீ எத்தனை ஜென்மம் எதனா ஒரு ஜென்மத்துல நீ பாகவதத்தை புரிஞ்சுட்டுதான் ஆகணும். இல்லைன்னா நீ திருப்பி 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 இந்த மாய வழியில மாட்டிக்கத்தான் போற. சோ அப்படி ஐயோ அப்படின்னா நான் பாகவதம் படிக்கணும். அதனால ஸ்கிரிப்சர்ஸ படிக்கணும், பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்கணும். கேட்டுட்டு 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 நீ வந்து அதே கையில பிடிச்சுக்கணும். பகவான் என்ன சொல்றார், நீ வந்து உன்னோட தெப்பத்தை வந்து நல்லா கரையில பூட்டி வைக்கலன்னா காத்தடிக்கும் போது தெப்பத்தை இழுத்துன்னு போயிடும். நீ வந்து இந்த ஞானத்தை வந்து இழுத்து பிடிச்சுண்டு என் கைய பிடிச்சுக்கோ, என் மேல உன்னோட மனசை போட்டு கட்டி வச்சிடு. அப்பதான் உன் மனசு இந்த மாயையில மாட்டிக்காம இருக்கும். இல்லைன்னா நல்லா கட்டாத தெப்பம் காத்துல அடிச்சுட்டு எங்கேயோ போயிடும் இல்ல, அந்த மாதிரி நம்ம மனசு வந்து தரிகிட்டு போயிடும்.
இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்விக்ஷன் நமக்குள்ள வரணும். அந்த கன்விக்ஷன்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த், ஹவு ஸ்டெட்ஃபாஸ்ட் ஐ ஆம் இன் மை கன்விக்ஷன், அதுதான் வந்து நமக்கு இந்த சக்தியை கொடுக்கும். எதுக்கு? இந்த மாயை என்ற மலையில நான் மாட்டி, ஞானிகள் எனக்கு நல்லா தெரியும் எந்த பிரச்சனை எப்படி என்னை இழுத்துன்னு போகும்னு ஞானிகளுக்கு தெரியும். நோ நோ நோ, ஐ எம் நாட் கம்மிங், இந்த விளையாட்டுக்கே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை வந்து சதா இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு இருக்கு. எப்படி வந்துச்சு அந்த சக்தி? ஞானத்தால, விவேகத்தால, வைராகியத்தால. அந்த வைராகியம் தான் ரொம்ப முக்கியம். பக்தியும் வைராகியமும் ஞானமும் மூணு தான் பாகவதத்துல சொல்றதே இதுதான். ஞானமும் வைராகியமும் இல்லைன்னா இந்த பக்தி கூட பிரயோஜனம் இல்லை. இந்த பக்தியில நான் ஈடுபட்டு அதுல நான் ஸ்திரமா இருக்கிறதுக்கு எனக்கு ஞானமும் வேணும், வைராகியமும் வேணும். வைராகியம் இல்லைன்னா, வைராகியம்னா என்ன? எஸ், கம் வாட் மே, ஐ எம் கோயிங் டு பி ஹாப்பி. என்ன வேணா வரட்டும், அதுக்காக வாழ்க்கையில எனக்கு பிரச்சனையே வர. ஞானிகளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் வந்து எப்படி வந்து ஒரு கம்பத்தை கையில பிடிச்சுன்னு என்ன வேணா விளையாடுவேன், சுத்தி சுத்தி ஓடுவேன், எங்க வேணா போவேன், ஒரு கைத்து பிடிச்சுக்கிட்டேன். அதுல இருந்து நான் இந்த இந்த ஒரு பிடிய நான் தளர்த்தாம பகவத் பாதத்துல நான் வந்து பிடிய தளர்த்தாம வச்சுண்டு நான் என்ன விளையாட்டு வேணா விளையாடலாம், எந்த விளையாட்டும் என்ன அடிச்சுன்னு போகாது. கட்டி வச்ச தெப்ப மாதிரி நான் மனதை அவங்கிட்ட கொடுத்துட்டேன். அப்போ அந்த மனதுக்குள்ள அவர் வரணும் இல்லையா, அந்த வீட்டை காலி பண்ணணும் இல்லையா. அதுக்குதான் நம்ம இந்த 30 ஸ்லோகத்துல பகவான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொன்னார். இந்த 3 குணங்கள் இப்ப என்னது, நீ வந்து தமஸ் ரஜஸ தாண்டி நீ சத்துவத்துக்கு வரணும், சத்துவம் கூட பியூர் சத்துவமா இருக்கணும். அந்த நீ எப்ப பார்த்தாலும் சத்து இருக்க காலே நீ அத வந்து பாராயணம் பண்ணணும், அதுலயே இருக்கணும். இதெல்லாம் வந்து நீ பிராக்டிஸ் பண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. விழிப்புன்னு 30 ஸ்லோகத்துல அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? எப்படி விவேக வைராகியத்தால இந்த மனசு அலைப்பாய்ந்து மாயையில மாட்டிக்கிறது, இந்த இந்த இடியாப்பச்சிக்கல் மாதிரி இருக்கே, இதுக்குள்ள நான் போவே மாட்டேன் அப்படின்ற உறுதியான மனது வரணும்னா நம்ம ஞானிகள் ஆகணும். ஞானிகள் எப்படி ஆகுறது? நம்ம திருப்பி திருப்பி சொன்ன விஷயங்கள்ல இப்ப நம்ம வந்து அஷ்டமக்கர கீதை படிச்சிருக்கேனா, பகவத்கீதை படிச்சிருக்கேனா, ஹம்ச கீதை வேற படிச்சிருக்கேன், எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? என்ன பண்ணிச்சு உன்ன? நான் இந்த கீதைகளை படிக்கிறதுக்கு முன்னால how did I handle my life? Is there a radical change in how I see my problem now? இந்த சேஞ்ச் இருக்கான்னு நம்ம இந்த அம்சகீதை அடுத்த வாரம் முடிஞ்சிடும். நீங்க வந்து அதுக்கப்புறமா வந்து என்ன கேட்டோம், என்ன இந்த அம்சகீதைகளோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, ரெக்கார்டிங்ஸ், அந்த போட்டோ இல்ல நீங்களா எதையுமே நம்ம கேட்க வேண்டாம். நம்ம மனசுதான் உள்ள இருக்கார் நம்மளோட குரு. அந்த குரு சொன்ன பாடி கேட்டு am I change? முந்தி கோவம் வந்தது, இப்பவும் கோவம் வருது. கோவம் வந்தா அந்த ருக்மணி அடிக்கடி சொல்லுவாங்க எஃப்ஐஆர் ரெடக்ஷன் சொல்லிட்டு, நமக்கு ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஐ பிகம் டிஸ்டார்டட், என்னோட எப்படி நான் என்னோட ஒரு சுயத்தை இழக்கிறேன், எவ்வளவு சீக்கிரம் இழக்கிறேன். நோ, ஐ எம் கோயிங் டு டேக் கேர். ஐயோ கோவம் பட்டுட்டேனே, சரி, தட்ஸ் ஓகே, லெட் மீ கம் பேக். ஹவு குயிக்லி ஐ ரெக்கவர் மை செல்ஃப், how frequently I become disturbed, that should reduce, and how intently I get reduced, and the intensity குறைஞ்சிருக்கா, how long I take to revive, நான் திருப்பி வரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறேன், அந்த நேரம் குறைஞ்சிருக்கா, இதெல்லாம் குறையணும். நான் ஃப்ரீ எவ்வளவு சீக்கிரம், எவ்வளவு அடிக்கடி நான் கோவப்படுறேனோ, எவ்வளவு அடிக்கடி நான் இந்த பந்தத்துல மாட்டிக்கிறேனோ, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும்.
அப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிண்டு தரிகட்டி போனாலும் நோ, ஐ ஆம் கோயிங் டு கம் பேக் அப்படின்னு சீக்கிரம் நம்ம வந்து ஓடி போய் பகவானை பிடிச்சுக்கணும். ஓடி போய் என்னோட போட்டை கட்டி போட்டுடணும். அந்த பகவான் எனக்கு எப்ப ஹெல்ப் பண்ணுவார்? நான் அவர்கிட்ட கேட்கணும் இல்லையா, நான் இந்த மாதிரி மாட்டின்னு இருக்கேன், என்னை பிச்சு விடு, என்னை வந்து இதுல இருந்து வெளியில கொண்டு வா அப்படின்னு அவர் கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கேன். நான் வந்து எங்க இதுல ஆர்ட் ஆஃப் லிவிங்ல ராஜலட்சுமி ரத்தன் இருந்தாங்க, ராஜிமா நம்ம எல்லாம் சொல்லுவோம். அவங்க ஷீஸ் நோ மோர் நவ். அவங்களோட வகுப்புகளையும் அவங்க கிட்டதான் நான் பாகவதம் கேட்டேன், அவங்க கிட்டதான் நான் பகவத்கீதை கேட்டேன். அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்ப நம்ம சும்மா அப்படியே நடந்து போகும்போது திடீர்னு வந்து நம்ம இந்த சட்டை எதுல மாட்டின் பிடிக்கும் அரைச்ச அப்படின்னு நம்ம கோவம் வரும் இல்ல, நம்ம புடவை இதெல்லாம் கதவுல மாட்டின்னு அப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, இல்ல அதெல்லாம் கதவுல மாட்டிக்கிறது இல்ல, கிருஷ்ணர் அங்கேயே நின்னு வந்து உன்னை திரும்பி பாரு, என்ன திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி கேட்பாராமா. அதுக்காக தான் என்னோட புடைய பிடிச்சு இழுக்கிற, என்னோட சட்டையை பிடிச்சு இழுக்கிற. நான் வந்து சீ அப்படின்னு போயிட்டேன்னா அந்த நேரத்துல ஒரு செகண்ட் நம்ம நின்னு ஏன் இந்த மாதிரி வருது, there is some force that is calling me அப்படின்னு அந்த இன்னர் கால் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். இது வந்து அவங்க சொன்னப்போ வந்து எனக்கு என்னது இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் இட் இன் மை லைஃப். ஏதோ ஒண்ணு, இப்ப நான் முந்தின கிளாஸ்ல கூட சொன்னேன், ஏதோ நான் ஜோசியம் பார்க்க போறேன்னா கால் தடுக்கிறது, கால் தடுக்குனா போகாத, வீட்டுக்குள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. அந்த கால் தடுக்கிறதுங்கிறது வந்து the divine force is cautioning me, மாட்டிக்காத, கொஞ்சம் நிதானம் பண்ணு அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு அறிவுரைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதை கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு we should be totally aware of. அதுதான் live in the present 100% அப்படின்னு குருஜி சொல்றாரு. we should be 100, whatever we are doing we should do 100%. கம்ப்ளீட்டா நம்ம மனசு ஒண்ணுல ஈடுபடும் போது மத்தது எதுவுமே நம்மளை பாதிக்காத போது இந்த ஒண்ணு எனக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதுல நான் தடுக்கும் போது, அதுல நான் தப்பு பண்ணும்போது பகவான் வந்து என்னை கைப்பிடிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணு ஸ்டாப் அப்படின்னு ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் எல்லாம் நமக்கு வந்து அதெல்லாம் எனக்கு வந்து எடுகேட்டிவா ஆகணும் அப்படின்னா நான் என்னோட மனசை வந்து நிர்மலமா வச்சுக்கணும். சொல்லுவோம் இல்லையா, கிளியர் வாட்டர்ல தான் மூனோட ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரியும். மூனோட ரிஃப்ளெக்ஷன் அட்லீஸ்ட் அங்கேருந்து வருது. நம்ம கீழே பார்த்தானா கீழே அந்த எவ்வளவு ஆழமா இருந்தாலும் அங்க என்ன கல்லு இருக்கா மண் இருக்கா அதுல மீன் ஓடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தண்ணி வந்து எவ்வளவு கிளியரா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மனசு வந்து பரிசுத்தமா இருந்ததுன்னா அந்த பரிசுத்தமான மனசுல சீக்கிரம் வந்து நமக்கு வந்து விஷயங்கள் புரியும். யாரோ வந்து அதுல ஒரு குச்சியை போட்டு கிளறி விட்டான்னு வச்சுக்கோங்க, how quickly we settle down. அந்த தண்ணியை கலக்கி விட்டானா அதுல சஸ்பென்ஷன்ஸ் இருந்தானா அதுல ஹெவியான சஸ்பென்ஷன் சீக்கிரம் குறையும் அப்படின்வாங்க. மட் வாட்டர் வந்து குறையாது, கிளியர் ஆகாது, இட் வில் டேக் டைம். சோ நம்ம மனசுக்குள்ள அழுக்குகளும் சீக்கிரம் படியக்கூடியவர்களாக ஆக்கி அது உள்ள போட்டு மூடிட வேண்டியதுதான். சோ இதெல்லாம் வந்து நம்ம ஆழ்ந்து சிந்தனை செஞ்சு நமக்காக ஒரு இப்ப இந்த அம்சகீதை முடிஞ்ச உடனே நீங்க அதுதான் ஒரு ஹோம்ஒர்க்கா பண்ண போறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்க எழுதுங்க, நீங்க பகிர்ந்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை, பகிர்ந்துக்கணும்னா பகிர்ந்துக்கலாம், இல்ல அவசியம் கிடையாது, எழுதுங்க. இன்னைக்கு நான் கேட்டேன் அம்சகீதை முதல்ல நான் வந்து பகவத்கீதை கேட்டேன், அதுல இருந்து நான் என்னத்தை தெரிஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் அஷ்டவக்கர கீதை முக்கிய படிச்சோமே அதுல இருந்து என்ன தெரிஞ்சது, ஒரு ஆத்ம ஞானம்ன்றது நம்ம வந்திருக்கோம் இல்லையா. இப்ப இந்த பகவத்கீதை அஷ்டவக்கர கீதை இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னால ஹவ் ஐ வாஸ், எனக்கு இந்த ஆத்மாவை பத்தி ஒண்ணுமே தெரியாதே, ஆத்ம ஞானத்துக்கு போகணும்ன்ற ஒரு டிரைவ் எனக்கு இருக்கு இல்லையே.
பெரிய நல்ல வேலை. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு இந்த டிரைவ் அட்லீஸ்ட் வந்திருக்கேன். இந்த 10 மணிக்கு உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டு அட்லீஸ்ட் இருக்கேன். எஸ், குட். ஐ ஹாவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். தெர் வாஸ் அ சேஞ்ச். இன்னும் நம்ம மேல மேல உயர உயர போகணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாயைய நம்ம புரிஞ்சுக்கணும் அன்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். 34வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, இந்த நான் காண இந்த சும்மா திரும்பி திருப்பி திருப்பி இதேதான் மாய மாயன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு மாய புரிஞ்சாதானே இது மாய நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ மாயையே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். நாம் காணும் இந்த உலகம் மாயாமயமானது. எப்படி எப்படி எனக்கு புரியும் அது? நீ சொன்னா நான் புரிஞ்சுக்குவானா? என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன சொல்றார்? கனவு போல் கலையக்கூடியது. கனவு எப்படி சாஸ்வதமா இருக்குமா? இல்ல, அது கலையக்கூடியது, மாற்றம் அடையக்கூடியது. இது எப்படி இருக்குன்னா, சுழலும் தீப்பந்தம் ஒரு சக்கரம் போல தெரியும். இதுக்கு வந்து அலாத சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு ஊதுவத்தி வேண்டாம், நம்ம இந்த தீபாவளியில இந்த இது கம்பி மத்தா விடுவோம் இல்லையா, அது ஏன்னு விட்டோம்னா பார்த்துட்டே இருப்போம். நம்ம சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டு என்ன பண்ணுவோம், இப்படி 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 சுத்துவோம் இல்லையா. அந்த சுத்தும் போது ஒரு வட்டம் வரும். அந்த நெருப்பு வளையம் வளையம் வளையமா ஒரு அதுல நம்ம 8 போடுவோம். அப்புறமா இப்படி வேவ் பண்ணுவோம். எல்லாம் பண்ணும்போது அங்க வேவும் இல்லை, எட்டும் இல்லை, வட்டமும் இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு கம்பி மத்தாப் மட்டும்தான். இந்த ஒன்று தான் இங்கதான் வந்து அந்த ஒன்று பலவாறாக இருக்குது. ஒரு வட்டமா தெரியுது. இப்படி 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 நான் பண்ணிட்டே போனேன்னா சுருள் சுருள் சுருளா வருது. குழந்தைங்களுக்கு பார்க்கணும், ஐயோ இந்த அம்மா என்னவோ மேஜிக் எல்லாம் பண்றாங்களேன்னு இருக்கும் இல்லையா. அது பேர் தான் அலாத சக்கரம். இல்ல, அந்த அங்க சக்கரம் கிடையாது. இப்ப கார்த்திகை மாசம் வரும்போது வந்து இந்த சூந்து சுடுறதுன்னு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. நாங்க குடியாத்த எங்க வடபழனி பெருமாள் கோயில்ல பண்ணுவாங்க. இந்த அந்த சமயத்துல தென்னம்பாளை விடும் இல்லையா, அந்த தென்னம்பாளையெல்லாம் ஒரு இது மூட்டை கட்டிட்டு பனம் சாரி அந்த பனம் விதைகளை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை நெருப்ப வச்சுட்டு சீய சுத்தும் போது அதுல பரபர பரபர பரபரன்னு வரும்போது அது ஒரு வட்டம் மாதிரி தெரியும். அந்த மாதிரிதான் இந்த வாழ்க்கையை நம்மள வந்து ஏமாத்துறது. இருக்கிறது ஒண்ணுதான், அதுதான் பலவாறாக தெரியறது. இந்த அலாத சக்கரம் போலதான் இந்த வாழ்க்கை என்பதுதான் இங்க சொல்லக்கூடிய மாயைக்கு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். சுழலும் தீப்பந்து ஒரு சக்கரம் போல் தோன்றுவது போல் கணக்கணம் மாறக்கூடியது எது? இந்த எண்ணங்கள். ஒரு சைத்தன்ய தத்துவமே பலவாறாக தோற்றமளிக்கிறது. குணபேதங்கள் எவ்வாறு 3 நிலை குணபேதம் தான். 3 நிலை இருக்கா என்ன? இருக்கிறது என்னோட சைத்தன்யம் ஒண்ணுதான். அது தூங்குது, முழிச்சுக்குது, ஆழ்ந்த தூக்கம் போறது. இதெல்லாம் எனக்கு எனக்கு ஏதோ சொல்லுது. எது சொல்லுது? நீ அப்ப பண்ணையே அது தூக்கம், அதுல வந்ததே அது கனவு. அப்புறமா நீ கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா டீப்பா தூங்கிட்டியே, அப்ப நான் தூங்குனேனே, டீப்பா தூங்குனேனே. இது எல்லாத்தையும் இந்த பேதங்களாக தான் நமக்கு வந்து புரிய வைக்குது. ஆனா தூங்குனதும் நான் தான், கனவு கண்டதும் நான் தான், முழிச்சுண்டதும் நான் தான். இதை தாண்டி நான் என்ற ஒண்ணு கான்ஸ்டன்டா இருக்கு. சின்னப்பிலேருந்து நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு மட்டும் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. நான் செத்து போயிட்டா இன்னொரு ஜென்மத்திலயும் அது கான்ஸ்டன்டா வரும் இல்லையா. இப்ப வந்து ஒரு இன்னைக்கு கூட பார்த்த ஒரு சின்ன குழந்தை, 1 வயசு கூட இல்ல, அந்த பாட்டுக்கு அது வந்து கை தட்டி அப்படி ரசிக்கிறது. அது பாட்டு அது நல்லா இருக்கு. அதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு 8 மாசம் கூட இருக்காது. அது அப்படி ரசிக்கிறது. அப்ப அந்த ரசனை என்பது ஜென்ம ஜென்மமா அதுக்கு வந்திருக்கும் இல்லையா. இப்ப நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் ஒரு பெரிய உபன்யாசம் பண்றாங்க. இந்த 6 வயசுலயே எத்தனையும் கத்துக்கிச்சது கிடையவே கிடையாது. அது ஜென்ம ஜென்மமா இப்ப நம்ம இந்த அம்ச கீதை, அஷ்டவக்கர கீதை எல்லாம் படிச்சு there should have come some change in us. இந்த சேஞ்ச் இருக்கும். அர்ஜுனன் அப்படிதானே கிருஷ்ண கிட்ட கேக்குறான், நீ சொல்றப்ப நான் அந்த ஞானத்தை எல்லாம் முழுசா புரிஞ்சுக்காமலே செத்து போயிட்டானே, நீ ஒண்ணும் கவலையே படாத, அது உனக்கு தொடரும்.
இந்த ஞானத்தால நீ முழுமை இந்த ஜென்மத்திலே நீ முழுமை அடையலைன்னாலும் அடுத்த ஜென்மத்துல நீ திருப்பி 1ஆம் கிளாஸ்ல படிக்கணும், பிஎஸ்சில நேர எம்எஸ்சிக்கு போயிடு. அந்த மாதிரி இப்ப நம்மளாம் அந்த மாதிரிதான் இருக்கோம். நம்மளாம் இந்த நேரத்துல எதுக்கு உட்கார்ந்து இத கேட்டுட்டு இருக்கோம்னா இதுல ஒரு நமக்கு ரசனையும் ஒரு பிடிப்பும் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நம்மள ஜென்ம ஜென்மமா நமக்கு எத்தனையோ ஜென்மங்கள்ல நம்ம இந்த மனசையும் இந்த சைத்தன்யத்தையும் பியூரிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அதனால்தான் நமக்கு இதெல்லாம் ருசிக்கிறது, அதனால்தான் இதை கேட்கணும்னு நினைக்கிறோம், அதனால்தான் இதை படிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இதுவே நமக்கு ஒரு அதான் பகவான் சொல்றார், நீ அடுத்த ஜென்மத்துல தீமதம் இல்ல ஸ்ரீமதம், ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பிறப்ப, எல்லா வசதிகளும் இருக்கும், அந்த நேரத்துல நீ அங்கேருந்து ஆரம்பிப்ப. இல்லைன்னா ஒரு பிராமணர் வீட்டுல பிறந்து வேதங்கள் கத்துப்ப, அங்கேருந்து நீ இதெல்லாம் வீணாவே போகாது. ஐயோ நம்ம 75 வயசுலதான் இதெல்லாம் படிக்கிறோமே, இதெல்லாம் நம்ம பாகவதம் முடிக்காம நான் செத்து போயிட்டேன், என்ன பண்ற, டோன்ட் வரி. 12 அத்தியாயத்துல 10 அத்தியாயம் படிச்சு செத்து போயிட்டா 11ஆவது அத்தியாயத்துல இது அடுத்த ஜென்மத்துல என்னைக்கும் ஒண்ணு நானு ஸ்டார்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த ஒரு சைத்தன்யத்தில் பலவாறாக தோற்றம் அளிக்கக்கூடியது இதெல்லாம் குணபேதங்களால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு 34வது ஒரு ஸ்லோகத்துல சொல்றாங்க. இது மாயைத்தான் என்றாலும் யூ கான் நெகேட் இட். இத மறுக்கவோ இதை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நம்ம இவ்வளவு படிச்சுட்டு நாளைக்கு என் பொண்ணு போன் பண்ணலன்னா ஏன் இன்னைக்கு அவ போனே பண்ணல அப்படின்னு மனசு கேட்கறது இல்ல. பட் இமீடியட்லி சி நான் எங்க அம்மா இதே மாதிரி என்னை கேட்டிருக்காங்க, நீ ஏன் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேங்க, நான் எங்க அம்மாவை சத்தம், நான் தான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன், நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணி வச்ச, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப நான் வீட்டுக்கு போகாதானே எப்படி அப்படின்னு நான் யூஸ் டு லிட்டில் பிட் ஹார்ஷ் டு மை மதர். இப்போ ஐயோ அந்த மாதிரி நம்ம பேசிருக்க கூடாது, நம்ம மனசு இப்ப ஏங்குறது இல்லையா, குழந்தைங்க போன் பண்ண மாட்டாங்களோ அந்த மாதிரி தானே அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு இப்ப தோன்றுறது. அட்லீஸ்ட் நவ் ஐ ஷுட் நாட் encourage such thoughts. That's okay, she is leading her life, I am leading my life அப்படின்னு அங்கங்க நம்ம கட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் எனக்கு வந்திருக்கா, அந்த nuances of getting my mind not to get entangled in all these things எனக்கு வந்திருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத தத்துவ ரீதியாக மறுபடியும் சிந்தித்து நம்ம இத நமக்குள்ள ஒரு வர்ற மாதிரி பண்ணிக்கணும். சரி, அப்படின்னா என்ன, எல்லா பந்த பாசமே இல்லாம, ஆசா பாசம் இல்லாம, ராகத்வேஷம் இல்லாம இருக்கணும்னா நான் போய் எங்கன்னா தனியாதான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல இந்த வியக்தி வசு பரிஸ்திதியில மாட்டிட்டேன்னா எனக்கு இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதனால பகவான் நீ ஓடி போய் காட்டுல போய் தனியா உட்கார்ந்துக்கோன்னு சொன்னாரான்னா அவர் அப்படி சொல்லவே இல்லை. பந்தபாசங்கள், ஆசைகள், நிராசைகள், கோபதாபங்கள் வாழ்க்கையை தவிர்க்க முடியாதவை. இவைகளை நம்ம என்ன பண்ணணும், விவேக வைராகியத்துடன் கையாள வேண்டும். அதுதான் இந்த ஞானம் அடைந்தவர்களான ஒரு வெளிப்பாடு. எனக்கு இது புரிஞ்சதுன்றதுக்கு ஒரு வெளிப்பாடு இதுதான். இப்போ எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கணும், நான் போறேன், எல்லாரும் பசங்களும் மூணாறு போகலான்னு சொல்ல நானும் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை பிசிக்கல் லிமிடேஷன்ஸ். என்னால குளிர்காலத்துல போய் அந்த பசங்கள் குழந்தைங்களோட அம்மா அப்பா ஓடின்னு இருப்பா, நம்ம we'll only be slowing down their actions. அப்ப என் பொண்ணுக்கு நான் தடுமாற்றத்தை கொடுப்பேன். அவங்க பையங்களோட ஓடுறதா இந்த அம்மாவை பாக்குறதா அப்படின்னு என் பொண்ணு தடுமாறும் இல்லையா, ஐ வில் நாட் கிவ் ஹர் தட் ப்ராப்ளம். சோ மூணார் போகட்ட பரவாயில்ல, போகணும்ன்ற அந்த ஆசைய என்னால கடந்து வர முடியும். இது இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம இந்த ஒரு ஞானத்தை அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இததான் பகவான் கிருஷ்ணரே வாழ்ந்து காட்டியிருக்கார். நம்ம கிருஷ்ணரோட உருவத்தை பார்த்தாலே குருஜி சொல்வார், ஒரு கால் ஃபர்ம்லி ஆன் த கிரவுண்ட்,
இன்னொரு கால் வந்து கொஞ்சம் தொட்டும் தொடாமலும் இருக்கு. ஞானமாக நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம ஊண்டி வச்சுட்டு ஞானத்தை கொஞ்சமா வச்சுக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஞான மார்க்கத்துல நம்ம காலூன்று இருந்துட்டு இந்த லௌகீக மார்க்கத்துல காலை கொஞ்சம் அப்படியே வச்சுக்கணும். ஒத்த கால் நிக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் லைட்டா சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் நின்னு காட்டே நமக்கு வந்து அவர் புரிய வச்சிருக்கார். 35வது ஸ்லோகம். மாயையிலிருந்து மனதை விடுவித்து உள்ளார்ந்த ஆனந்தத்தை உணர்ந்து, எப்படி விவேக வைராக்கியத்தின் மூலம் உணர்ந்து என்ன பண்ணணும், ஆசா பாசங்கள் பந்த பாசங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைந்து செயலற்று இருத்தல். அதுக்கு என்ன பேரு, அதுதான் தியானம் என்று மனதை அமைதிப்படுத்த வேண்டும். சம்சாரம் நம்மளை விடாது, இழுக்கும். அந்த இழுக்கும் போது நோ நோ நோ, ஐ எம் நாட் கோயிங் டு கெட் காட் இன்டு திஸ் அப்படின்னு ஞானிகளுக்கு இதுல கால் வச்சானா இது புதை சேருடா, காலை நம்ம சொயின்னு இழுத்துன்னு போயிட்டு உள்ள தள்ளிடும் அப்படின்னு ஞானிகளுக்கு தெரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, அவங்க இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சு இந்த விஷயங்கள் மறுபடியும் கேள்விப்பட்டு அவங்களோட புத்தி கூர்மையால லாஜிக்கல் ரீசனிங்கால அதையெல்லாம் புரிஞ்சுண்டு, நான் இதுல எல்லாம் மாட்டிக்க மாட்டேன், ஐ நோ இது என்னை இழுத்து விட்டுடும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞானிகள் மாட்டிக்காம இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த ஹம்சகீதையால ஏதானா கொஞ்சம் ஞானம் வந்திருந்தால் நானும் என்னுடைய விவேக வைராக்கியத்தை வந்து இன்னும் ஷார்பன் பண்ணி இந்த ஞான பாதையில சொன்னார்ல, விழிப்பு நிலைக்கு வரல, தூக்கத்துல இருந்து கலைஞ்சு விழிப்பு நிலைக்கு வரா மாதிரி இந்த விழிப்பு நிலையே ஒரு கனவு நிலை தான் அப்படின்றது ஞான கண்ணை திறந்து யூ ஹாவ் டு பிகம் அவேர், awaken to a different aspect of our life. அதுதான் வந்து இந்த 35 ஸ்லோகத்துல பகவான் சொல்லி. இன்னும் இருக்கிறது வந்து இதே தான் திருப்பி சொல்ல போறேன். அடுத்த கிளாஸ்ல ஒரு 5 ஸ்லோகத்தை பார்த்துட்டு இந்த 13வது சாப்டர் ஆஃப் 11வது காண்டம் அதோட முடியும். ஓகேங்களா? ஜெய் குருதேவ். இதுதான்